வணக்கம் மக்களே, நான் ஸ்டான்லி. வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் FA கப் ஃபைனலிஸ்டான மேன்செஸ்டர் சிட்டி அண்ட் மேன்செஸ்டர் யுனைடெடோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஆல் ஐஸ் ஆன் வெம்பிளே அண்ட் திஸ் சாட்டர்டே யுனைடெட் அண்ட் சிட்டியோட செகண்ட் கன்சிக்யூட்டிவ் FA கப் ஃபைனல்ஸ் இது. லாஸ்ட் FA கப் ஃபைனலில் மேன்செஸ்டர் சிட்டி 2-1 யுனைடெடை வின் பண்ணினாங்க. இட் வாஸ் அ வெரி க்ளோஸ் கேம்னு சொல்லலாம். சிட்டி ஆல்ரெடி பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க அண்ட் திஸ் இஸ் த 4th கன்சிக்யூட்டிவ் இயர் அண்ட் அவங்க தான் FA கப் வின் பண்ணுவாங்கன்னு உலகமே சொல்லுது. பட் நம்ம அப்படி சொல்லலாமா? ஜெய் மேன்செஸ்டர் யுனைடெட், வெற்றி நம்மதே. என்ன நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறேன்னு சொல்றீங்களா? ஆமாம் ப்ரோ, நம்ம புள்ளிங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபிக்சர்ஸ்ல ஆடின ஆட்டம் அப்படி. ஸோ வை நாட், ஏன் வின் பண்ண முடியாது? ஜெயிக்கிறோம். அண்ட் வின் பண்ணினா என்ன நடக்கும் தெரியுமா? யுனைடெட் வில் கெட் அ ஸ்பாட் இன் த யூரோப்பா லீக் ப்ரோ. பட் இஃப் சிட்டி வின்ஸ் எவ்ரிதிங் வில் பி ஆஸ் பர் த கரண்ட் டேபிள் ப்ரோ. அது மட்டும் கிடையாது, நம்ம யூரோப்புக்கு குவாலிஃபை ஆக மாட்டோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 2014-15 சீசன். பெத்த அவமானம் ஃபார் us if it happens. சரி, இப்போ 143rd FA கப் ஃபைனலோட இன் டெப்த் ரிவ்யூவை பார்க்கலாம். டீம் நியூஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெடோட இன்ஜுரி இஷ்யூஸ் லைட்டா ஈஸா இருக்குன்னு சொல்லலாம். வரான், மார்டினஸ், ப்ரூனோ அண்ட் ராஷ்ஃபோர்டோட ரிட்டர்ன் will add more strength to the squad. On the other hand, சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டான ஸ்குவாடோட ரெடியா இருக்காங்க நம்மள போட்டு தள்ளுறதுக்கு. பட் ஒரு ரிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கோல் கீப்பர் எடர்சனோட ரைட் டைல ஒரு ஸ்மால் ஃப்ராக்சர் ஆனதுனால அவன் இருக்க மாட்டான். பட் அவனுக்கு பதிலா ஸ்டெஃபன் ஒர்டிகா ரீப்ளேஸ் பண்ணி நம்ம உயிரை கண்டிப்பா எடுக்க போறோம். இந்த ரெண்டு டீம்ஸோட ரோட் டு வெம்பிளே பார்க்கலாம். யுனைடெடுக்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நிறைய ஹோம் அட்வான்டேஜ் இருந்தது. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வீகன் போய் 0-2 வின் பண்ணினாங்க. அந்த நியூ போட்டு போய் 2-4 வின் பண்ணினோம். 2 கோல்ஸ் வாங்கி தென் 4 கோல்ஸ் போட்டு ஒரு த்ரில்லிங் வின்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஹோமுக்கு போய் காசிமீரோட லேட் ஹெட்டர்ல வின் பண்ணினோம். தென் திருப்பி நம்ம ஹோமுக்கு வந்து லிவர்பூல்ல லாஸ்ட் மினிட்ல போட்டு தள்ளி அவங்க ஃபேன்ஸ் எல்லாரையும் அழுவ வச்சுட்டோம். அதுக்கப்புறமா யுனைடெட் நம்மளை அழுக வச்சு கோவென்ட்ரி கூட பெனல்டி ஷூட்டர்ல வின் பண்ணினாங்க. இப்போ ஃபைனல்ஸ்ல இருக்கிறோம். ஆன் தி அதர் ஹேண்ட் சிட்டி எல்லா டீம்ஸையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். எல்லாரையும் ஓட அடிச்சுட்டு வந்தாங்க ஃபைனல்ஸ்க்கு. யுனைடெட் அண்ட் சிட்டியோட ஹிஸ்டரி இன் திஸ் காம்படிஷன் பத்தி இப்போ பார்க்கலாம். இது யுனைடெடோட 22nd ஃபைனல் அப்பியரன்ஸ். இந்த ஃபைனல்ஸை யுனைடெட் வின் பண்ணினாங்கன்னா 13 டைம்ஸ் வின்னர் டான்னு சொல்லிக்கிட்டு 8 இயர்ஸ் கழிச்சு கப்பு மறுபடியும் நம்ம தூக்குவோம். எஸ், 2016ல தான் நம்ம லாஸ்ட் FA கப்பை வின் பண்ணினோம். தட் வாஸ் அகேன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் யுனைடெட் எக்ஸ்ட்ரா டைம்ல போய் கோலை போட்டு வின் பண்ணினாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் சிட்டி 12 ஃபைனல்ஸ் ஆடி அதுல 7 டைம்ஸ் கப்பை தூக்கியிருக்காங்க. இந்த வாட்டி சிட்டி FA கப் ஃபைனல்ஸ் வின் பண்ணினாங்கன்னா பேக் டு பேக் FA கப் வின் பண்ணின பெருமை சிட்டிக்கு கிடைக்கும். ஸோ இந்த 25th சாட்டர்டே நம்ம ஊர் டைமுக்கு அரௌண்ட் 7:30 PM கிக் ஆஃப். ஸோ எல்லாரும் கண்டிப்பா மேட்சை பாருங்க. யுனைடெட் வெறித்தனமா ஆடினா கண்டிப்பா வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அவங்களுக்கே தெரியும் FA கப்பை வின் பண்ணினா யூரோப்பும் போக ஸ்பாட் கிடைக்கும்னு. ஸோ லெட்ஸ் சப்போர்ட் நம்ம மேன்செஸ்டர் யுனைடெட் அண்ட் அவங்களும் வெறித்தனமா ஆடுவாங்கன்னு நான் நம்புறேன். மேட்சை பார்த்துட்டு போஸ்ட் மேட்ச் ரிவ்யூல சந்திப்போம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.